தமிழ் இன்பம் ராபி சேதுப்பிள்ளை. 3ஆம் தொகுப்பு காவிய இன்பம். இதில் 5ஆம் தலைப்பு மாதரும் மலர் பொய்கையும். மலர் நிறைந்த பொய்கையும் மீன் நிறைந்த வானமும் எந்நான்றும் கவிஞர் மனத்தை கவரும் இயற்கை காட்சிகளாகும். காலையிலே தோன்றும் கதிரவன் ஒளியால் கலித்து விரியும் கமல மலரை காணும் பொழுது கவிஞரின் உள்ளமும் மலர்வதாகும். இத்தகைய இயற்கை அழகினை மாந்தி இன்புற்ற கவிஞர் தரும் காட்சிகளை பார்ப்போம். நீலத்திரை விரித்த வானத்திலே கதிரவன் ஒளி வீசி எழுந்தான். கண்களை கவரும் அழகு வாய்ந்த கமல மலர்களில் கல்லுண்டு கழிக்க போந்த கருவண்டுகள் பொய்கையின் மீது சுற்றி சுழன்று இன்னிசை பாடின. பகலவன் ஒளியால் இதழ் விரிந்து இலக்கிய செங்கமல மலரில் வெள்ளை அன்னம் ஒன்று இனிதமர்ந்திருந்தது. காலை பொழுதில் வீசிய இளங்காற்றின் இனிமையை நுகர்ந்து அன்னம் தெல்லிய திரைகள் தாளாட்ட கமலப்பள்ளியில் இனிது துயின்றது. இவ்வாறு பூஞ்சேக்கையில் கண் வளர்த்த அன்னத்தின் அழகினை தாய்தன் கையின் மெல்ல தன்னென குறங்கி தேனெறிய வாய்ப்பொன் அமளி துஞ்சும் மணியார் குழவி போல தோயும் திரைகள் அலைப்ப தோடர் கமலப்பள்ளி மேய வகையில் துஞ்சும் வெள்ளை அன்னம் காண்மின் என்று பாடினார் சிந்தாமணி ஆசிரியர். அன்பார்ந்த குளவியை அழகிய மஞ்சத்தில் அமைத்து அதன் மேனியை கைகளால் தடவி துயில்விக்கும் அன்னை போல் ஈரம் வாய்ந்த பொய்கை கமலப்பள்ளியில் அமர்ந்த அன்னத்தை தன் அலைக்கைகளால் தட்டி துயில் வித்தென்றது கவி. அமைந்துள்ள உவமை சால அழகியதாகும். தன்மை வாய்ந்த பொய்கை தலையாய அன்பு வாய்ந்த அன்னையை ஒத்தது. மெல்லிய திரைகள் அன்னையின் மெல்லிய கரங்களை ஒத்தன. அத்திரைகள் தேய்ந்தால் அன்னம் அடைந்த இன்பம், அன்னையின் கை தேய்ந்தால் அருங்குளவியடையும் இன்பத்தை நுகர்ந்தது. அன்னம் துயில்தற்கமைந்த நறுமணங்கமலும் கமலப்பள்ளி மெல்லிய வெண்பட்டு வெறித்த விழுமிய மஞ்சம் போன்றது என்று கவிஞர் எழுதியமைத்த ஓவியம் கற்போர் மனதை கவர்வதாகும். இத்தகைய பொய்கையில் நீல துகிலுடித்த ஒரு மங்கை நீராட சென்றாள். அவ்வழகிய ஆடையில் குயிற்றிய செம்மை சான்ற மணிகளிலே கதிரவன் ஒளி வீசிய பொழுது அம்மணிகளின்றி எழுந்த நிலச்சுடர்கள் பொய்கையின் மீது விழுந்த நெருங்கி பூத்த செந்தாமரையை நிகழ்ந்தன. அச்சுடர்களை சேய்மையிலிருந்து கண்ட மட அன்னம் ஒன்று விரைந்தோடி சென்று ஆர்வதாயிற்று கவ்விற்று. மணிகளின் நிழலாய சுடர்கள் வாயில் அகப்படாமையால் தன் மடமையை நினைத்து நாணிய அன்னம் வந்த வழியே வெக்கமுற்று விரைந்து சென்றது. இத்தகைய இனிய இயற்கை காட்சியை நீல துகிலிற் கிடந்த நிலாளார் தளலம் மணிகள் கோல சுடர்விட்டு உமிழ குமரி அன்னம் குறுகி சால நெருங்கி பூத்த தடந்தாமரை பூ வெண்ண வாலிச்சுடர்கள் கவ்வி அழுங்கும் வண்ணம் காண்மீன் என்று கவிஞர் நயம்பட பாடினார். நீலத்துகிலின் இடையே இலங்கிய செம்மணிகள் பசுமையான தாமரை இலைகளின் நடுவே விளங்கிய செங்கமல மலர் போல் திகழ்ந்தன. நீராட போந்த மங்கையின் நீலப்புடவையில் செம்மணிகள் நெருக்கமாக பதிந்திருந்தமையால் கதிரவன் ஒளியில் அவற்றின் நிழல்கள் நீர்ப்பரப்பில் நெருங்கி விழுந்து சால நெருங்கி பூத்த செந்தாமரையை நிகர்த்தன. நாள்தோறும் நற்றாமரை குளத்தில் வாழ்ந்து செங்கமல மலர்களை செவ்வையாக அறிந்திருந்த அன்னமே செம்மணியின் சுடர்களை செந்தாமரை என்று மயங்கற்றொன்றால் அம்மணிகளின் செம்மை சான்ற ஒளி சொல்லாமலே விளங்குமன்றோ? அச்சுடர்களை தாமரை என்று கருதி அன்னம் விரைந்து சென்று கவ்விய ஆர்வமும் அச்சுடர்கள் வாயில் அகப்படாமையால் அழுங்கிய தோற்றமும் நகைச்சுவை பயப்பனவாகும். ஆகவே மங்கை புனைந்திருந்த மணி ஆடையின் சிறப்பையும் அம்மணிகள் கதிரவன் ஒளியால் சுடர் உமிழ்ந்த செம்மையையும் சிந்தாமணி கவிஞர் அழகுற உணர்த்தி போந்தார். மலர்பொய்கையின் அழகையும் மெவ்விய பூங்காற்றின் இனிமையையும் நுகர்ந்து
நெடுநேரம் மங்கை நீராடுவாள் ஆயினாள். பொய்கையிலே இயற்கை இன்பம் நுகர்ந்த நிலையில் வீட்டையும் மறந்தாள். தன்னோடு போந்த பஞ்சர கிளியின் பசியையும் மறந்தாள். இவ்வாறு தன்னையும் மறந்து தாமரை தடாகத்தில் விளையாடி கொண்டிருந்த மங்கையை கரையேற்றுதற்கு ஒரு சூழ்ச்சி செய்தது அவ்விலங்கிளி. தன்னை காதலித்து வளர்த்த தலைவியை நோக்கி பாம்பு பாம்பு என்று பதறி குளறி கூற்றிற்று. பாம்பு என்ற சொற்கேட்ட மங்கை மனம் பதைத்து காதில் அணிந்த தோடு கழல விரைந்தோடி கரை சேர்ந்தாள். இந்நிகழ்ச்சியை ஒரு சொல்லோவியமாக எழுதி அமைத்தார் சிந்தாமணி கவிஞர். தீம்பார் பசியினி இருந்த செவ்வாய் சிறு பைங்கிளி தன் ஒம்பு தாய் நீர்க்குடைய ஒழிக்கும் வண்ணம் நாடி பாம்பா மென்ன வேறுருவி பைம்பொன் தோடு கழல காம்பேர் தோழி நடுங்கி கரைசேர் பவளை காண்மீன் என்பது அவர் பாட்டு. பால் நினைந்தூட்டி வளர்த்த பசுங்கிளியின் பசியையும் மறந்து தலைவி நீராட தலைப்பட்டாள் என்று கவிஞர் கூறும் ஆற்றலால் மாண்பை அமைந்த மலர் பொய்கையின் பெருமை இனிது விளங்குவதாகும். அத்தலைவி தன்னலியோடு பாலூட்டும் தாய் ஆதலால் மதிநலம் வாய்ந்த கிளி அவள் மனத்தை துன்புறுத்தாது தன் பசியை தீர்த்து கொள்ள ஒரு வழியை நாடிற்று. மலர் நிறைந்த பொய்கையில் மீன் முதலாய உயிர்களும் அன்னம் முதலாய பறவைகளும் நிறைந்திருப்பினும் மங்கைக்கு பாம்பின் இடத்தில் உள்ள பயம் மிக பெரிதென கருதிய கிளியின் மதி நலமறிந்து மகிழ்ந்ததக்கதாகும். இவ்வாறு செவ்வி அறிந்து பேசுதற்குரிய முறையில் அக்கிளியை பயிற்றியிருந்த மங்கையின் மதி நலமும் நன்கு விளங்குகின்றது. ஆகவே குளிர்ந்த நீர் நிறைந்த பொய்கையின் பெருமையும் அந்நீரில் மகிழ்ந்து விளையாடிய மங்கையின் மதிநலமும் சிந்தாமணி கவிஞரால் சிறப்பாக உணர்த்தப்பட்டன. மங்கை அஞ்சி ஓடி கரையேறிய பொழுது அவள் காதலில் அணிந்திருந்த தோடுகளில் ஒன்று கலன்று தண்ணீரில் விழுந்துவிட்டது. தோடிழந்த பாவை துடித்தாள், கண்ணீர் வடித்தாள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? பொய்கைக்கு போக வேண்டாம் என்று அன்னை தடுத்தாளே. அவள் தடையை மீறி வந்தேனே. வெறுங்காதுடன் வீட்டிற்கு சென்றால் அன்னை சீறுவாளே, திட்டி கொட்டுவாளே. இப்பொய்கையில் இறங்கி தேடி தருவார் யாரையும் காணேனே. என் கண்ணனையே தோழியரும் கைவிட்டு சென்றார்களே. அதோ ஒரு மெல்லியல் அன்னம் கரையருகே நீந்தி வருகின்றது. இன்னல் உற்ற என் நிலையை கண்டு இரக்கமுற்றுதான் வருகின்றது போலும் என்றெண்ணி பேசலுற்றாள் மெல்லியல். அன்னமே, உன்னை வணங்குகின்றேன். எனக்கு நீ ஒரு நன்மை செய்ய வேண்டும். நீ வாழும் பொய்கையில் என் காதணி கலன்று விழுந்து விட்டது. அதை நினைத்தால் என் நெஞ்சம் நடுங்குகின்றது. என் தாய் பொல்லாதவள். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். போக்கடித்த நகையை எடுத்து தர வேண்டும் என்று கைகூப்பி தொழுதாள். மின்னொப்புடைய பைம்பூன் நீருள் வீழ காணால் அன்னப்படையையே தொழுதேன். அன்னை கொடியால் கண்டார் என்னை அடிமை வேண்டின் நாடித்தா என்றிரஞ்சி பொன்னங்கொம்பின் நின்றால் பொலிவின் வண்ணம் காண்மின் என்பது சிந்தாமணி. பொய்கையிலே காதணியை போக்கடித்த மங்கை ஒரு பெண் அன்னத்தை நோக்கி தன் குறையை முறையிட்டாள் என்று பொருத்தமாக கூறினார் கவிஞர். பெண்ணுக்கு பெண்மைதான் இறங்கும் என்று எண்ணி அன்னப்பெடையையே என்று அழைத்தாள். அதன் கருணையை பெறுவதற்காக கைகூப்பி தொழுதாள். மேலும் அதன் உள்ளத்தில் எழுந்த இரக்கத்தை பெருக்கும் பொருட்டு அன்னை கொடியவள் என்று அறிவித்தாள். காலத்திற் செய்யும் உதவிற்கென்றென்றும் கடமைப்பட்டவள் என்று தன் நன்றி அறிதலை புலப்படுத்தினாள் என்பது கவிஞர் கருத்து. இத்தகைய நயங்கள் எல்லாம் சிந்தாமணி சொல்லோவியங்களில் இருந்து சிறந்து விளங்க காணலாம்.